I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 2 நாட்கள் இன்னைக்கு நாளைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, a tale of the hypocrite. Hypocrites-னா அப்படி தமிழ்ல என்னன்னு இருக்குன்னா, இதுல பார்க்கும்போது நயவஞ்சகர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ இந்த நயவஞ்சகர்களோட ஒரு என்ன சொல்றது, ஒரு கதை அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இன்றைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, if you judge you will be judged. நீங்க பிறரை நியாயம் தீர்த்தீங்கன்னா நீங்களும் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈவன் பிஃபோர் வி கோ டீப், ஃபர்ஸ்ட் ஒரு ஹிப்போக்ரேட்டோனா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஹூ இஸ் அ ஹிப்போக்ரேட்? ஒரு நயவஞ்சகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். ஓகே, நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கும். பட் தே சே சம்திங் பட் தே டூ சம்திங். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். ஸோ லெட் us all read a verse from Romans 2:1-3. ஓகேவா? ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக்க தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைதானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயம் தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயம் தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Romans 2:1-3. Therefore, you are inexcusable, O man, whoever you are, you judge. For in whatever you judge another, you condemn yourself. For you who judge practice the same thing. But we know that the judgment of God is according to truth against those who practice such things. And do you think this, O man, you who judge those practicing such things and doing the same, that you will escape the judgment of God? ஸோ பேசிக்கா இவங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் வெரி ஜட்ஜ்மெண்டல். ஓகே, அவங்க பிறரை ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா இங்க வசனத்துல பால் என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, நீ பிறரை நீ வந்து நியாயம் தீர்க்கிற, ஆனா நீயும் அதே காரியத்தை தானே பண்ணிட்டு இருக்க. நீ அதே காரியத்தை பண்ணி பிறரை நியாயம் தீர்க்கிற, நீ தேவனுடைய நியாயம் தீர்ப்பு தப்பிக்கொள்ளலான்னு நினைக்கிறியா அப்படின்னு பால் வந்து அவர்களை பார்த்து கேட்கிறாரு. சோ நீங்க இப்ப நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க டக்குன்னு சில பேர் உங்க மைண்ட்ல வந்திருப்பாங்க. ஹிப்போக்ரேட், நயவஞ்சகர்னு சொன்னோன்னே you will start judging some people. But even before you match somebody else, நீங்க பிறரை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்க பாக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க இப்படி பாயிண்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மத்த வீரர்கள் நம்மள பாயிண்ட் பண்ணதுன்னு. ஸோ பிஃபோர் we judge others, are we doing the same thing? அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல எப்படி இருக்குன்னா, நீ வந்து அவங்கள நியாயம் தீர்க்கிறியே, ஆனா நீயும் அதே தானே பண்ணிட்டு இருக்க. நீ அவனை பார்த்து குற்றவாளின்னு சொல்றிய, ஆனா நீயும் அதே குற்றத்தை தானே பண்ற அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு நம்ம நிறைய பேரை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம்ல. சோ நமக்குள்ளேயும் சில அந்த சுபாவங்கள் இருக்கா நம்மளுக்கு? அதாவது அந்த வசனத்துல எப்படி இருக்குன்னா, நீ ஒருத்தனை பார்த்தோன்னே அந்த குற்றம் அவன் தான் பண்ணிருப்பான்னு நீ நியாயம் தீர்க்கிறல, அந்த குற்றத்தை பண்றவனுக்கு தான் அந்த குற்றம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு திருடனுக்கு தான் திருடனை பத்தி தெரியுன்ற மாதிரி நீங்க ஒருத்தவங்களை ஒரு விஷயத்துக்காக ஜட்ஜ் பண்றீங்க, அப்போ நீங்களும் அந்த ஒரு விஷயத்துல விழுந்திருக்கிறீங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும்னு இங்க பால் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. ஓகேவா? So பேசிக்கா ஹிப்போக்ரேட் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருப்பாங்க. they preach but they don't practice. okay, they are very judgmental. so நம்ம அப்படி இருக்கவே கூடாதுங்க. we should not be judgmental. நம்ம நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போதிக்கிறது ஒண்ணு செயலை காட்டுறது ஒண்ணா நம்ம இருக்கவே கூடாது. இது ரெண்டுத்தையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இந்த ஹிப்போக்ரேட்ஸ்க்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, you are inexcusable, judgment of God is against you. so இப்படி நியாயம் தீர்க்க
இருக்கிறவங்கள வந்து தேவனோட என்ன ஜட்ஜ்மெண்ட், தேவனோட நியாய தீர்ப்பை தப்பிக்கொள்ளவே முடியாது. ஓகே, they cannot escape the judgment of God. சோ நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்றத நம்ம உணர்ந்துட்டோம். கரெக்டா உணர்ந்துட்டீங்களோ? இல்லைன்னா ஒரு விசை ஆவியான தேவன் கிட்ட, நான் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஹிப்போக்ரேட்டா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம ஒரு விசை ஆவியான தேவன் கிட்ட நம்ம கேட்போம். அனலைஸ் மீ ஆவியான தேவனே, எனக்கு காமிங்க, நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் இவ்வளவு ஜட்ஜ்மெண்டலா இருக்கேன், எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஆவியான தேவன் கேட்டோம்னா அவர் நம்மளுக்கு அழகா வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம அதே ஆவியான தேவன் கிட்ட இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க, நான் போதிக்கிற காரியங்கள்ல நான் வந்து செயல காட்ட எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, we preach the word of God but we don't practice. Yes, this is a danger that we are all in. Okay, நம்ம தேவனோட வார்த்தையை போதிப்போம் பட் நம்ம அதை வந்து செயல காட்ட மாட்டோம். இந்த டேஞ்சர், இந்த ஒரு ட்ராப்ல நான் உங்களுக்கு சொல்றேனே, பட் என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், நம்ம எல்லாருமே இந்த ஒரு டேஞ்சர்ல இருக்கோம். we are using the word of God very easily but we are not doing the word of God. நம்ம தேவனோட வார்த்தையை ஈஸியா போதிக்கிறோம் பட் தேவனோட வார்த்தையை செயலை நம்ம காட்ட மாட்டோம். So who are we then? We are hypocrites, right? So நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவே கூடாது. ஏசப்பாக்கு ஒரு ஹிப்போக்ரேட்டை பிடிக்காதுங்க. ஓகேவா? பிறரை நியாயம் தீர்த்து கொண்டுட்டு அவங்க வந்து என்னமோ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது. சோ நீங்க உங்க மைண்ட்ல மத்தவங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க அப்படி இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். சரி, எப்படி நம்ம ஒரு நியாயம் தீர்க்காதவர்களா இருக்கணும், எப்படி நம்ம ஒரு ஹிப்போக்ரேட்டா இல்லாம இருக்கணும், ஹவு நாட் டு பி அ ஹிப்போக்ரேட். ஓகே, இது வரைக்கும் ஹிப்போக்ரேட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஹிப்போக்ரேட்டா நம்ம எப்படி இல்லாம இருக்கணும்ன்றத டியூட்டரானமி சாப்டர் 5:33 வாசிக்கலாம். சாரி, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து துகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். ஓகேவா? இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். டியூட்டரானமி 5:33. You shall walk in all the ways which the Lord your God has commanded you, that you may live and that it may be well with you, and that you may prolong your days in the land which you shall possess. So இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவனோட கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு ஏத்தபடி தேவன் நமக்கு விதித்த விதிகள்ல நம்ம வந்து உண்மையா நடக்கும் போது நம்ம சுதந்திரித்து கொள்வோம். நம்ம சுதந்திரித்த தேசத்துல நம்ம வந்து நலமாக வாழுவோம் அப்படின்னு இருக்கு. சோ தேவனோட வழியில நம்ம நடக்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு ஹிப்போக்ரேட்டா இருக்கவே முடியாதுங்க. ஓகேவா? தேவனோட வழியில நடக்கும் போது நம்ம தயவுள்ளவர்களா இருப்போம், நம்ம அன்புடையவர்களா இருப்போம், பிறரை நேசிக்கிறவர்களா இருப்போம், பிறரை நியாயம் தீர்க்கிறவர்களா நம்ம இருக்கவே மாட்டோம். ஏன்னா வசனம் சொல்லுது, நியாயம் தீர்ப்பு கர்த்தருடையது. we are nobody to judge. சோ இந்த டைட்டிலே நீங்க பிறரை நியாயம் தீர்க்கும் போது நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். if you judge others you will be judged தான் வசனம் சொல்லுது, வசனமே சொல்லுது. சோ அதுதான் இன்னைக்கான டைட்டிலுமே. சோ நம்ம நியாயம் தீர்ப்பு கர்த்தருடையதுன்னு விட்டுட்டு உங்களுக்கு எதிராக சில பல தவறான காரியங்கள் நடக்கும் போது அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. தேவன் இடத்துல அவங்களுக்காக ஜெபிங்க. இன்கேஸ் தேவன் அவங்க இடத்துல போய் பேச சொன்னா ஜபத்தோடு, தாழ்மையுள்ள இருதயத்தோடு, வித் ரைட் ஆட்டிடியூட் அவங்க கிட்ட நம்ம போய் பேசலாமே தவிர ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடோட என்ன நீ இப்படி பண்ற அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு let us all behave how would Jesus behave. Okay, so let us all leave the judgment in the Lord's hand. Let us all not be a hypocrite but let us all be humble. நம்ம வந்து நியாயம் தீர்க்கிறவர்களா இல்லாம நம்ம என்ன சொல்றது, நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருந்து பிறருக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருப்போமே தவிர அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு போக வேண்டாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன? we should not be judgmental, we should not be the person who preaches one thing and does another thing. ஓகே, நம்ம தேவனுக்குள்ள வேதத்தின்படி வாழ்கிற உண்மை உள்ளவர்களா இருக்க நம்ம வந்து தேவன் இடத்துல நம்ம மன்றாடி கேட்போம். Lord Jesus, அப்பா, thank you for this beautiful day. ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு கூட நாங்க இதுல கத்துக்கிட்டோமே ஆண்டவரே, எப்படி பிறரை நியாயம் தீர்க்க கூடாது, எப்படி ஆண்டவரே ராஜா நாங்க போதிக்கிறது ஒண்ணு, செயலை காட்டுறது ஒண்ணு, அந்த மாதிரி நாங்க இருக்கக்கூடாது தகப்பனே. வேதத்தின் பிரகாரம் வாழ, உண்மையாக வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. பிறர் இடத்துல அன்பு தயவு காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிறரை நியாயம் தீர்த்துட்டு நாங்க போகக்கூடாது. இது வரைக்கும் நாங்க யாரெல்லாம் நியாயம் தீர்த்தோமோ, யாரெல்லாம் நாங்க இதனால நாங்க ஹர்ட் பண்ணோமோ எங்களை மன்னிப்பீராக ராஜா.
ஏசப்பா எங்களோட வார்த்தைகளை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம். பிறரை நோகடிக்கும்படிக்கான வார்த்தைகள் எங்க நாவுல புறப்படாதபடிக்கு எங்களோட வார்த்தைகளை ஆண்டவரை நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும். எங்க நாவுல ஆண்டவரே ராஜா தேவையில்லாத அசுத்தமான வார்த்தைகளோ, தேவையில்லாத அப்பா பிறரை நோகடிக்கும்படி உடைக்கும்படிக்கான வார்த்தைகளோ ஏதோ எங்க நாவுல வராதபடிக்கு நீங்க பார்த்துட்டு கொள்ளுங்க. அப்பா நாங்க ஆண்டவரே நீர் எங்க மீது கிருபையா இருக்கிறதை போல அப்பா நாங்க பிறர் மீது ஆண்டவரே ராஜா அப்பா நேசத்தோடு நடந்துக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா எங்களுக்குள்ள எந்த ஒரு போஸ்ட்ஃபுல்னஸ், எந்த ஒரு பெருமையும் எங்களுக்குள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நம்ம தேவனோட கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கோம்னு அதுக்கு நம்ம நன்றியோடு இருந்தாலே நம்ம பிறரை ஜட்ஜ் பண்ண மாட்டோங்க. ஏன்னா நம்மளும் பாவின்றத நம்ம நிறைய நேரத்துல மறந்துட்டு பிறரை நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Before you judge others as sinners, remember you were a sinner but God forgave you. So even we should forgive others and we should pray for them and be kind to them. Let us not hurt each other with words. God bless you. Have a great day.